ஓம் ஸ்ரீ சாய்ராம். 7th இயல் 1. இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கவிதை பேழை. இதில் 2 டாபிக் பார்க்குறோம். 1 எங்கள் தமிழ், எழுதினவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். 2வது ஒன்றல்ல இரண்டல்ல பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுற உடுமலை கவிராயர், உடுமலை நாராயணகவி. உரைநடையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், விரிவானம், சொலவடைகள், இதை பொம்மலாட்டமாக சொல்லியிருக்காங்க. நாம் சொலவடைகள் மட்டும் பார்க்க போகிறோம். இலக்கணம், குற்றியலுகரம், குற்றியலுகரம், இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த இயலில் பார்க்க போகிறோம். இயல் 1 கவிதை பேழை. எங்கள் தமிழ், எழுதினவர் வே. ராமலிங்கனார். உலக மொழிகளுள் தொன்மையானது நம் தமிழ் மொழி. பாடல். அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம். பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள். சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். விரதம், நோன்பு. குறி, குறிக்கோள். பொழிகிற. தருகின்ற. வே. ராமலிங்கனாரின் பன்முகத்தன்மைகள். தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் டேஸ் என்று அழைக்கப்பட்டார். காந்திய கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல்லாரின் நூல்கள். மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி. நாமக்கல் கவிஞர் பாடல்கள். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். நெறி என்பதன் பொருள் வழி. கவிதை பேழை. ஒன்றல்ல இரண்டல்ல பாடலை எழுதியவர் உடுமலை நாராயணகவி. பாடல். பகைவென்று திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை, வான்புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி, வான்முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. சொல்லும் பொருளும். ஒப்புமை. இணை. அற்புதம். விந்தை. முகில். மேகம். உபகாரி. வள்ளல். உடுமலை நாராயணகவி டேஸ் என்றும் புகழப்படுகிறார். பகுத்தறிவு கவிராயர். உடுமலை நாராயணகவியின் சிறப்பு திறன்கள். தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர். நாட்டுப்புற இசையை கையாண்டு டேஸ் எழுதியவர். கவிதைகள் எழுதினார். தமது பாடல் வழி பகுத்தறிவு கவிதைகளை பரப்பியவர். உடுமலை நாராயணகவி. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கிய வகை பரணி இலக்கியம். வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில் கூட்டம். முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி. தமிழுக்கு தலை கொடுத்தவர் குமணன். மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் வேகன். ஓரி நாடு கொடுத்தார். அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார். உரைநடை. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தமிழ் மொழி டேஸ் டேஸ் எனும் 2 கூறுகளை கொண்டது. பேச்சு மொழி, எழுத்து மொழி. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி. பேசுவதும் கேட்பதும் மொழியின் டேஸ் நிலை. முதல் நிலை. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஸ் 2ஆம் நிலை. உடனடி பயன்பாட்டிற்கு உரியது பேச்சு மொழி. நீண்டகால பயன்பாட்டிற்கு உரிய மொழி எழுத்து மொழி. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள். பேசப்படும் சொற்கள், பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் உள்ள ஏற்ற இறக்கம். கவனி என்பதன் பொருள் பேணுதல், பாதுகாப்பு. எடுத்தல், படுத்தல், நடிதல், உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்பது நன்னூல் நூற்பா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு. வரதராசனார். பேச்சு மொழி இடத்திற்கிடம் மாறுபடுவதை டேஸ் என்பர். வட்டார மொழி என்பர். தமிழில் இருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். பேச்சு மொழியை டேஸ் என்றும் எழுத்து மொழியை டேஸ் என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியில் டேஸ் கூறுகள் அதிகம், உணர்ச்சி கூறுகள் அதிகம். எழுத்து மொழியில் டேஸ் கூறுகள் குறைவு, உணர்ச்சி கூறுகள் குறைவு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஸ் எனப்படும். இரட்டை வழக்கு மொழி, டைக்ளாசிக் லாங்குவேஜ் எனப்படும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை டேஸ் டேஸ் வழக்கு என்று கூறியுள்ளார். உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை டேஸ் மொழி என்பர். இரட்டை வழக்கு மொழி. எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும்.
வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன். மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியன. கேட்டல். ஒலியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். எழுத்து ஆகும். தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். உலக வழக்கு. விரிவானம். சொலவடைகள். சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. சொலவடைகளுள் சிலவற்றை இப்போது காண்போம். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அணை உடைஞ்சி போன வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை. எறும்பு ஊற கல்லும் தேயும். உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். அடமழை விட்டாலும் செடிமழை விடாது. நினச்சதான் கழுத எடுத்து தான் ஓட்டம். குடல் கூழு கழுவுதான், கொண்ட பூவு கழுவுதான். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா? 1000 கால நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கரணை போட முடியும். காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இருக்கிறவனுக்கு புளி ஏப்போம், இல்லாதவனுக்கு பசி ஏப்போம். 4 வீட்டில் கல்யாணமோ நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம். அவப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க. அவப்பொழுது அப்படின்னா வீணா பொழுது போக்குதல். பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா? அதிர அடிச்சா உதிர விளையும். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா? அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி. அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான் என்பன சில சொலவடைகள். இலக்கணம். குற்றிய லுகரம், குற்றிய லிகரம். தமிழ் எழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். அவை முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் என்பவை உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் டேஸ் வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகும். குசுடு துபுரு, குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது டேஸ் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து டேஸ் மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதை குற்றியலுகரம் என்கிறோம். தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கிறது. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். ஓசை குறையாமல் தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள், அதாவது குசுடு துபுரு மற்றும் வல்லினம் அல்லாத உகரங்கள் ஆகியவை தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் அப்படின்னு சொல்கிறோம். முற்றியலுகரம். எடுத்துக்காட்டு: புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, 7. தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தும் அசைச்சொற்கள். குறில் எழுத்துக்கள் கரம் சேர்த்து அகரம், இகரம் அப்படின்னு சொல்கிறோம். குறில் நெடில் எழுத்துக்கள் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா காரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகாரம், ஔகாரம். நெடில் எழுத்துக்களை கான், ஐகான், ஔகான் அப்படி சொல்லுவோம். ஆயுத எழுத்துக்களை கேனம், அஹேனம் அப்படின்னு சொல்கிறோம். குற்றிய லுகரத்தின் வகைகள் 6 வகை. இது நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்றொடர் குற்றியலுகரம், மென்றொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6 வகையாக படிக்கிறோம். இதில் குற்றியலுகரத்தோட 6 வகைகள். இதில் நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது தனி நெடிலை தொடர்ந்து வரும் வல்லின உகரம். இது ஈரெழுத்து சொல்லாகவே வரும். எடுத்துக்காட்டு: பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் வல்லின உகரம். எடுத்துக்காட்டு: அஃது, எஃகு. உயிர் தொடர் குற்றியலுகரம் என்பது தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் வல்லின உகரம். அரசு, ர இரு குட்டலா. கயிறு, ஈ ஈ குட்டல் ஈ. வன்றொடர் குற்றியலுகரம். வல்லின மையெழுத்துக்களை தொடர்ந்து வரும் வல்லின உகரம். சுக்கு, கச்சு, பட்டு, பற்று, உப்பு, பத்து. மென்றொடர் குற்றியலுகரம் என்பது மெல்லின மெய்களை நம்மன தொடர்ந்து வரும் வல்லின உகரம். எடுத்துக்காட்டு: அங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, கன்று, அம்பு.
இடைத்தொடர் குற்றியலுகரம் என்பது இடையின மெய்களை எரள வழல தொடர்ந்து வரும் வல்லின உகரம் எய்து மார்பு சால்பு மூழ்கு. டேஸ் என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இவ்வெழுத்தை இதில் எரள வழல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்தை தொடர்ந்து வந்து எந்த குற்றியலுகர சொற்களும் வராது. சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. அடுத்தது குற்றிய லிகரம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றிய லிகரம். இது 2 இடங்களில் மட்டும்தான் வரும். இடம் 1, குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகர சொற்கள் குற்றிய லிகரமாக மாறும். லுகரம் லிகரமாக திரியறது தான் வந்து நம்ம குற்றிய லிகரம்னு சொல்கிறோம். அப்போது இகரம் தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இங்கே வந்து கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல கூ அப்படிங்கிற எழுத்து வந்து கீயாக மாறும்போது அதனுடைய ஒரு மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி அரை மாத்திரையாக ஒலிக்குது. நாடு கூட்டல் யாது நாடி யாது, அந்த இடத்துல டூ அப்படிங்கிற எழுத்து டீயாக மாறும்போது அரை மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்குது. இது வந்து குற்றிய லிகரம்னு சொல்கிறோம். இடம் 2, மியா அப்படிங்கிற அசைச்சொல் வரும் மொழியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். இதை வந்து கேல் கூட்டல் மியா கேன் மியா. இதில் பார்த்திங்கன்னா இந்த இல் வந்து இன்னா திரிஞ்சு பின்னாடி மியா, அதாவது வருமொழியில் மியா அப்படிங்கிற சொல் வரும்போது அரை மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்குது. அதே மாதிரி செல் கூட்டல் மியா சென்மியா, இந்த இல் வந்து இன்னா மாறும்போது பின்னாடி மியா அப்படிங்கிற அசைச்சொல் வரும்போது அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்குது. டேஸ் சொற்கள் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே இருக்குது. குற்றிய லிகரம். மொழியை ஆள்வோம். தமிழுக்காக தலை கொடுத்தவன் குமணவல்லல். திணை டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். அவை உயர்திணை அக்ரிணை. கலை சொற்கள் ஊடகம் மீடியா. மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஒளியியல் ஃபோனாலஜி. இதழியல் ஜேர்னலிசம். பருவ இதழ் மேகசின். பொம்மலாட்டம் பப்பட்ரி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. உரையாடல் டயலாக். நன்றி.